இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் தந்தையே இயேசுவே, இன்றைய நாளை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து முழந்தாள் படியிட்டு இறை வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தாகத்தோடு வாஞ்சையோடு ஆர்வத்தோடு உம்முடைய இறை வார்த்தை கேட்க நாங்கள் துணியும் போது உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து இந்த இறை வார்த்தை எங்களுக்கு புரிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் அறிவியும் தாரும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. வாய்க்குள் செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும். வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன. அவை மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன. அவை கொலை, விபச்சாரம், பரத்தைமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை, பொறாமை, கெட்ட வார்த்தை, கெட்ட நடத்தை போன்றவை எல்லா தீய எண்ணங்களும் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வந்து அவனை தீட்டுப்படுத்துகிறது. எனவே ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாகிய நமது உடலில் அகத்தூய்மை வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற இறை வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். கடவுள் தருகின்ற வார்த்தைகள் உள்ளத்தில் நிறைய நிறைய அழுக்குகள் எல்லாம் அகற்றப்பட்டு தூய்மையாகும். அது நிறைய வேண்டும். எனவே நமது இதயத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகள் அகத்தின் அழுக்குகளை போக்கி தூய்மைப்படுத்துவதாக அமைய வேண்டும். எனவே இறை வார்த்தை தான் நம்மை தூய்மைப்படுத்த முடியும். பாவங்கள், குறைபாடுகள் அனைத்தையும் இறை வார்த்தையின் மூலமாகத்தான் வேரோடு பிடுங்கி எறிய முடியும். வேறு எந்த சக்தியாலும் அன்புமிக்கவர்களை அதை பிடுங்கி எறிய முடியாது. ஒரு சில நேரத்தில் பாவ சங்கீர்த்தனம் செய்வோம், கடவுள் மன்னிப்பு கொடுப்பார். கொடுத்த பிறகும் கொஞ்ச நாள் தாண்டி மீண்டும் அதே பாவத்தில் விழுகின்ற சூழல். காரணம் என்னவென்றால் அந்த வேரோடு பிடுங்கி எறியப்படவில்லை. அதனால்தான் இறை வார்த்தைக்கு அந்த சக்தி உண்டு. பாவங்களை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய சக்தி அந்த இறை வார்த்தைக்கு உண்டு. எனவே தான் அந்த இறை வார்த்தையை நிறைக்க 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 நம் உள்ளிருக்கின்ற தேவையில்லாத நம்முடைய குணங்கள், துர்குணங்கள், பழக்க வழக்கங்கள், தீமைகள் அனைத்தும் நம்மை விட்டு ஓடிவிடும். எனவே இந்த நாளிலே நாம் இந்த ஆசீர்வாதத்துக்காக கேட்போம். ஆண்டவரே, இறை வார்த்தை எனக்குள் தங்குகின்ற அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. அவ்வாறு தங்குகின்ற அந்த நிலை வரும்போது அனைத்தும் புதியதாக மாறும். உள்பகுதி தூய்மையாக்கப்படும். எனவே இந்த இறை வார்த்தைக்காக கடவுளிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.